guys, welcome back to channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த நட்ஸை வச்சுட்டு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்மூதி தாங்க பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மூதி பண்ணுறதுக்கு முதல்ல பாதாமை தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 பேர் குடிக்கிற அளவுக்கு இந்த ஸ்மூதி பண்ண போகிறேன். ஸோ அதனால் 10 பாதாம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 10 பாதாமை தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் குடிக்கிறதா இருந்தால் இதில் 5 பாதாம் மட்டும் தனியாக தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 10 கேஷ்நட் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பேருக்குன்றதுனால 10 சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்கேஸ் ஒருத்தருக்கு செய்கிறதா இருந்தால் நான் சேர்க்கிற இன்க்ரீடியன்ஸில் எல்லாத்துலேயுமே பாதி பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 அத்திப்பழத்தை சேர்த்துக்கோங்க. பிறகு ஒரு 4 பேரிச்சை பழத்தை சேர்த்துக்கோங்க. கருப்பு பேரிச்சை பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரௌன் கலரில் இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. பிறகு 4 பீஸ் வால்நட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்ட பிறகு இந்த நட்ஸு மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்து பிறகு ஒரு மூடி போட்டு ஓவர் நைட் சோக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஸ்மூதி பண்ணும்போது பாதாமை மட்டும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா பாதாமோட தோலுக்கு மேலே நிறைய டஸ்ட்டு அழுக்கு எல்லாமே இருக்கும். அதனால தான் தனியாக ஊற வைக்கணும்னு சொல்கிறது. பாருங்கள், நைட்டு நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த நட்ஸ் எல்லாமே ஊற வச்சுட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்கும்போது இந்த பாதாம் அண்டு மற்ற நட்ஸ் எல்லாமே தண்ணியில் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த டேட்ஸில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே வெளியே எடுத்துருங்க. இப்போ இந்த டேட்ஸில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம ஊற வச்சுருக்க பாதாமோட தோலை நீக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே 1 கிளாஸ் அளவு பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி குடிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஆப்பிளோ பனானாவோ அவகேடோ இந்த 3 ஃப்ரூட்ஸில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் இது கூட சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நேந்திரம்பழம் தான் சேர்க்க போகிறேன். நேந்திரம்பழம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நார்மல் வாழைப்பழமே போதுங்க. ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் சேர்க்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் ஆகி வரும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே உங்களுக்கு தேவைப்பட்டால் சுகர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சுகர் நாட்டு சர்க்கரை எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா இதில் நம்ம டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பனானா சேர்த்துருக்கிறதுனால அதில் இருக்கிற இனிப்பே போதுங்க. இப்போது இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா திக் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. ஸ்மூதினாவே நல்லா திக்காக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் மிக்ஸி ஜாரை லைட்டாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி கூட இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான நட்ஸ் ஸ்மூதி ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்மூதியில் நட்ஸ் மற்றும் ஃப்ரூட்ஸ் சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. இந்த நட்ஸ் ஸ்மூதியை எல்லாருமே குடிக்கலாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெயிட் கெயினே ஆக மாட்டேன்றாங்க, வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறவங்க, அப்புறம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஹெல்த்தி ட்ரிங்க்கை எவ்ரி மார்னிங் குடிக்கும்போது நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தி ட்ரிங்க்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.